பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜனநாயகத்தை காக்கணும், மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும் தானே கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு அளிச்சுன்னு சொன்னாங்க. நீங்க ஜனநாயகத்தை மதிக்கிறீங்களா? என்று வேறு கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கக்கூடிய, குதிரை பேரம் பேசக்கூடிய ஒரு மோசடித்தனமான குறுக்கு வழி பாதையை நீங்கள் தேர்வு செய்வது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? இவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணிட்டு நாங்க தூய சக்தின்னு வேற சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு கூச்சமே இல்லையே, வெட்கமே இல்லையே. அமைச்சரவையில இருந்து நாளைக்கே நாங்க வாபஸ் பெறுவோம்னா அவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருமா? இதை இவங்க எப்படி பரப்புறாங்கன்னா, அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர் விசுவாசமா இருக்க மாட்டாங்க. இந்த டகால்டி வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான அட்டகாசங்களை செய்யறது அவங்க ஏற்க மாட்டாங்க. இது ஒரு மோசடி அரசியல் அப்படிங்கறத கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றத கேட்கிற இடத்துல தாவேகா கிடையாது. பிற கட்சி எம்எல்ஏக்களை திருடுபவன் எப்படி யோக்கியனா இருக்க முடியும்? நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இடதுசாரி கட்சிகளுடைய பலத்தை அறிய வேண்டி இருக்கிறதுனால உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா தாவேகாவுக்கு ஆதரவும் சிபிஐ கொடுத்திருக்க சொல்ல இந்த அறிவிப்பு எப்படி சார் பாக்குறீங்க? தாவேகா மீது இடதுசாரிகளுக்கு அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் அதிகார பங்கேற்பு செய்யாமல் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று சொல்வதிலேயே ஒரு சந்தேக கண்கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இடதுசாரிகள் என்று வர்ணிக்கப்படுகிற, அரசியலிலே வர்ணிக்கப்படுகிற கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு இருக்குல்ல, வேறு எந்த கட்சிக்காரனுக்கும் கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயாவது கம்யூனிஸ்டுகள் குறித்து குற்றப்பதிவேடு இருக்கிறதா? நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் நீங்க ஆய்வு செய்யுங்க, யார் வேண்டுமானால் குற்றப்பதிவேடு இருக்காது. குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்படக்கூடிய நிலைமையில் இருப்பவர்களே அவர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஒருவேளை கட்சியில பாதி வெளியில திருட்டுத்தனமா மாறுறான் ஒருத்தன், ஒரு தவறான காரியங்களை ஈடுபடுறான்னா அவர் உடனடியாக அந்த தவறை கண்டுபிடித்து களைந்து அவரை அப்புறப்படுத்துவதில் எந்த பாரபட்சமும் காட்ட மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்களே போலீஸில் முடிச்சு கொடுத்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள்ட்ட இருப்பது நன்மதிப்பு மட்டும்தான். அதனால ஒரு நேர்மையான அரசியலை தொடர்ச்சியாக அணுகக்கூடியவர்களாக இடதுசாரிகள் இருக்கிறார். ஒரு நூற்றாண்டு கண்ட அரசியல் கட்சி அது ஒரு பிழைப்புவாத அரசியல் கட்சிகள் அல்ல. போராட்ட களங்களிலே உருவாகிற அரசியல் கட்சி, முதலாளித்துவ அரசியல் கட்சி என்று ஒன்று இருக்கிறது. போராட்ட களங்களிலே உருவாகிற அரசியல் கட்சி என்று ஒன்று இருக்கிறது. விசிகா இருக்குன்னா அது போராட்ட களங்களில் உருவான கட்சி. நீங்க பல அரசியல் கட்சிகள் போராட்ட களங்கள் உருவா, பாமக கூட சாதியவாத கட்சியாக சொல்லப்பட்டாலும் அவருடைய தொடக்க அரசியல் பார்த்தீங்கன்னா போராட்ட களம் தான். போராட்ட களங்களிலே தொடங்குகிற அரசியல் கட்சி என்பது வேறு, முதலாளித்துவ அரசியலிலே மூழ்கி போகிற அரசியல் கட்சிகள் என்பது வேறு. இப்ப நீங்க திமுக கூட தொடக்க காலத்துல போராட்ட களங்கள் தான் உருவாகுது. ஆனா அது பின்னால என்னவா மாறும்னா படிப்படியாக படிநிலையில அது முதலாளித்துவ கட்சியா மாறும், பணக்காரர்களுக்கான கட்சியா மாறும். வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுவான்? சொத்தை காப்பாற்றணுங்கிறவன், கூடுதலாக சம்பாதிக்க நினைக்கிறவன், வழக்குகள்ல இருந்து தப்பணும்னு நினைக்கிறவன், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை வழக்கு வராமல் இருக்குன்னு நினைக்கிறவன் அரசாங்கத்தினுடைய போர்வை அணிந்து கொள்வான். நீங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் நீங்க கார்கள்ல ஆளுங்கட்சி கொடி கட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கான். இந்த ஃபைனான்ஸ் நடத்துறவன், இந்த மாதிரி பல தொழில்கள் நடத்துறவன்லாம் என்ன செய்வேன்னா, முறையற்ற தொழில்கள் நடத்துறவன் பல பேர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பிரமுகரோடு இருக்கிற போட்டோவை தூக்கி தலைமையில வச்சிருவான். சாமி போட்டாவும் வச்சிருப்பேன், சாதி போட்டாவும் வச்சிருப்பேன். ரெண்டுமே அவனுக்கு பிழைப்புவாதம். அவனுக்கு சாமி மேலேயும் பக்தி கிடையாது, சாதி மேலேயும் பற்று கிடையாது. ரெண்டுமே அவனுக்கு பிழைப்புவாதம் தான். எல்லாத்தையுமே கல்லாப்பெட்டியா பார்க்குற ஒரு அணுகுமுறை தான். இப்போ இவர் என்ன, வீரபாண்டியன் தோழர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஜனநாயகத்தை காக்கிற ஒரு போர்ல மக்கள் ஒரு மும்முனை போட்டி மாதிரி ஒன்று உருவாகி 2 பெரிய அரசியல் கட்சிகளை வீழ்த்தி
கூடுதல் எண்ணிக்கையில தாவேகா வருகிற போது மக்களின் தீர்ப்பை மதிக்கிறான். அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கு இது உடன்பாடான்னு கேட்டா உடன்பாடு இல்லை. அவங்க அந்த அணியில போட்டியிடல. யாருமே திசிகா போட்டிக்கிட்டுச்சா, கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிக்கிட்டுச்சா, அவங்கெல்லாம் திமுக அணியில தான் இருந்தாங்க. ஒரு தீர்ப்பு மாறுதலாக வருகிற போது அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த காலத்தின் கட்டாயத்தை மதிக்கிறாங்க அவங்க. அதை எப்படியாவது சரி செய்ய முடியுமா? அந்த ஆட்சியை நெறிப்படுத்த முடியுமா? ஒழுங்குபடுத்த முடியுமா? அது பெரு வெள்ளம் மாதிரி வருகிறது, அது தெளிந்த நீரோடையாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிறிய மாற்றத்திற்கு காத்திருக்கிறார்கள். அது நிகழாத பட்சத்துல என்ன செய்யறது? அது வழக்கமான ஒரு அரசியல் கட்சியா மாறுது. எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, இவங்க கட்சியில சேர்க்கிறாங்க. சேர்க்கிறவனுடைய யோக்கியதை ரொம்ப மோசமா இருக்கு. தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாத காலகட்டத்தில் திமுக, அதிமுக, டிடிவி எல்லாருமே தாவேக குதிரை பேர் அரசியல் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கும்போது சிபிஎம் சிபிஐ கண்டிக்காம இருந்தாங்க. சண்முகம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது சகஜமான வழக்கம் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சிபிஐ மட்டும் குதிரை பேர் அரசு நடைபெறுது அப்படிங்கிற நிலைப்பாடை ஏன் எடுக்கிறீங்க திடீர்னு? இப்ப இல்ல அவங்க அதை கண்டும் காணாம எல்லாம் யாருமே இல்லை. கண்டிக்கிற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை கேட்கிற இடத்துல தாவேகா இல்லை. அதான் அப்படித்தான் அவங்க பார்க்கணும். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இருக்கிற சண்முகம் வாச்சாத்தியினுடைய பாதிக்கப்பட்ட பெண்கள், அங்கு பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுடைய போராட்ட களங்கள்ல மிக உறுதியாக நின்று மிக கடுமையாக அரசை எதிர்த்து போராடி நீதியை பெற்று தந்தவர். ஒரு நெடிய பயணம் அவர்களாம் இருக்கு. அதனால அவங்கெல்லாம் இது மாதிரி அராஜகமான ஒரு போக்கு, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, ஊழல் செய்தவனை எல்லாம் கூட்டிட்டு கட்சியில சேர்க்கிறது, இந்த தில்லாலங்கடி வேலை, இந்த டகால்டி வேலை வாக்குறது, இந்த மாதிரியான அட்டகாசங்களை செய்யறது அவங்க ஏற்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்றதை கேட்கிற இடத்துல தாவேகா கிடையாது. தாவேகா எப்படின்னா இவர்களை பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர இவர்கள் சொல்லும்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. சார், விஜய் அவர்கள் பாமக நோக்கி நகர்றதுனால, அதிமுக எம்எல்ஏ உள்ள கொண்டு வரதுனால இவங்க எப்படியும் விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதரவை பின்வாங்கிக்குவாங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த அறிவிப்பு வெளியாகுதா? அதாவது பாமகவை நோக்கி நகர்கிறார்கள்னா இவங்கிட்ட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டையும் 4 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 4 எம்எல்ஏ பாமக இருக்காங்க. ஈசி காட்ட 2 எம்எல்ஏனா அவங்ககிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவுடைய இடத்துல இருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவது, பாமக ஆட்கள் வருவது என்பது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்ப திருமாவளவன் தினசரி விமர்சனத்துக்கு தாவேகா அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைப்பாரு, மாற்று கருத்துக்களை முன்வைப்பாரு, திமுக மேலேயும் முன்வைப்பாரு, தாவேகா மேலேயும் முன்வைப்பாரு. ரொம்ப பேருக்கு என்னன்னா, என்ன 2 அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரு, நேற்று கூட்டணியில் இருந்தவங்களையும் விமர்சிக்கிறாரு, இன்று கூட்டணியில் இருக்கிறவங்களோடையும் விமர்சிக்கிறாரு. திருமாவளவன் ஏதாவது குழப்ப நிலைக்கு ஆளாயிட்டாரா அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. அவர் அப்படி அல்ல. எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி குறித்த விமர்சன பார்வையோடு அணுகுவது என்பது அவருடைய கடந்த கால அரசியலையும் உண்டு. திமுக கூட்டணியில் இருக்கும்போதே வெங்கவேலுக்கு போராடினாரு. அதே மாதிரி இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே சாம்சங்குக்கு போராடினாங்க. சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு ஒத்து உதுறதோட வேலை முடிஞ்சு வச்ச கூட்டணிக்கு மாற்று கருத்தை முன்வைக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல இடதுசாரிகளும் இருந்ததுல விசிக்காம இருந்தார். இந்த வரலாறு புரியாம கொஞ்சம் பேர் என்ன பண்றான், என்ன இப்பதான் அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க, வன்னியரசு இப்பதான் சமூக நீதித்துறை அமைச்சரானாரு, விஜய் மேல விமர்சனம் வைக்கிறாரு, தாவேகா மேல விமர்சனம் வைக்கிறாரு, நேற்று வரைக்கும் இந்த முக ஸ்டாலின் மேல விமர்சனம் வைக்கிறாருன்னா இது ஏதோ ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தது மாதிரியே பேசுறாங்க. கூட்டணிங்கிறது அப்படி அல்ல. அவர் மக்களை திரட்டி, அது ஒடுக்கப்பட்ட மக்களோ சிறுபான்மை மக்களோ தலித்து மக்களோ, அவர் ஒரு மக்களை திரட்டி அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி, பொதுக்கூட்டங்களை நடத்தி, மாநாட்டை நடத்தி, அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை அவர் உருவாக்கி, அவருக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி, அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக அரசியலில் திகழ்கிறார் என்று புரிந்து கொண்டதற்கு பின்புதான் பெரிய அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களே தவிர, அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதுனாலதான் இவர் பெரியார் ஆனார் நம்ம சொல்ல முடியாது. அவர் லெட்டர் பேட் கட்சி வச்சிருந்தாருன்னா சொல்லலாம். அவருக்கு பின்னாடி ஆளே இல்லைங்க, தனியா கத்தி கிடந்தாருங்க, அவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ திடீர்னு ஜெயலலிதா அவர்கள் கருணாசுக்கு சீட்டு கொடுத்தாங்க, தனி அரசுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இவர் இல்லை. இவர் ஒரு பெரிய கள அரசியல்ல, பெரும் போராட்ட கள அரசியல்ல அவர் மக்களை திரட்டக்கூடிய சக்தியோடு இருக்கிறாரு. அதனால அவருக்கு என்று தனித்த கருத்து இருக்கிறது. அவருக்கு அம்பேத்கருடைய வழியில ஒரு போராட்ட களங்களை உருவாக்குறவர். அதனால அவர் விமர்சனங்களை முன்வைப்பாரு. நான் தேவைப்பட்டா நான் இந்த அமைச்சரவையிலிருந்து நாளைக்கே நாங்கள் வாபஸ் பெறுவோம்லாம் அவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிகார மையத்திற்கு சுருங்கி போகிற ஆட்கள் இல்லை.
அடங்கி போற ஆட்கள் இல்லை. நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக ஆதரிப்போம், மக்கள் பிரச்சனைக்காக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து இவங்க எப்படி பரப்புறாங்கன்னா, அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர் விசுவாசமா இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு எதிராகவே இருப்பாரு, மாம்பழத்து வண்டு மாதிரி உள்ள இருந்து குடைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான பார்வை இல்லை. ஜனநாயக பார்வையோட நீங்க பாத்தீங்கன்னா எந்த அதிகார அமைப்பையும் கேள்விக்கு உட்படுத்துவதும் விமர்சனத்துக்கு உட்படுத்துவதும் தான் சரியான பாதையா இருக்க முடியும். அதை செய்யற தலைவனை நீங்க தவறாக விமர்சிக்க கூடாது. அவர் காலையில ஒண்ணு சொல்றாருங்க, மாலையில ஒண்ணு சொல்றாருங்க, அவ்வளவு சொல்றான். மாறுபட்ட கருத்தை அவர் பேசட்டும். எல்லாருமே தாவேகாவுக்கு வந்து ஜால்ரா அடிக்கணும், ஜில் ஜங் ஜக்குன்னு வந்து பின்னணி இசை தான் ஒழிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். மாற்று கருத்தை சொல்லக்கூடாது ஒருத்தர். திருமாவளவன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இடதுசாரி சிபிஎம், சிபிஐ, சிபிஎம் எல்லாம் சேர்ந்து இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்து உருவாக்கி அது மூலியமா செயல்படுவோம்னு சொல்லி ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நான் எதுக்கு திரும்ப விசிகாவை சேர்த்து பேசுறேன்னா, கம்யூனிஸ்டுகளினுடைய வழியில தான் விசிகா நடைபெறுகிறது. அவங்க முடிவை கேட்காம அவர் செய்யறது இல்லை. ஆனா அமைச்சர் இடம்பெற்றுட்டாங்க, இடம்பெறல இவங்க. அது ரைட்டுங்க, அமைச்சரவையில இடம்பெறுவதுங்கிறது. இப்ப நீங்க தலித்து மக்களை வந்து அங்க தாக்குதல் நடத்துறான், அம்பேத்கர் சிலை காலு மேல காலு போட்டது மாதிரி சிலை இருக்கு, அதை வைக்கக்கூடாதுங்கிறான். நீங்க கூண்டுக்குள்ள போய் சட்ட மாமேதையை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாதிய மனநிலை என்பது மாறிவிடுமான்னா மாறாது. திமுக ஆட்சியில இருந்ததுனால அம்பேத்கர் சிலையை திறந்து விட்டாங்க, தாவே ஆட்சியில பூட்டி வச்சாங்க நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஆட்சியிலையும் பூட்டி தான் வச்சிருக்கான். ஏன் பூட்டி வச்சிருக்கிறான்னா சமூகம் சிக்கலாக இருக்கிறது. நீ வந்து தலைவர் சிலைகள் மேல வந்து நடுராத்திரில எவனோ ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தன் போய் முழு போதையில போய் ஒரு சாதி வெறியணும், ஒரு போதை வெறியணும், எவனோ ஒருத்தன் போய் செருப்பு மாலையை போட்டு விட்டு போயிடுறான். காலையில கலவரமா இருக்கு, போலீஸ் குவிக்கப்படுது, பதட்டம், தேவையில்லாத சிக்கல்கள் வருது. அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு தான் கூண்டுகள் தயாரிக்கிறாங்க. கூண்டுகள் யாருக்கு தயாரிப்பாங்க? இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர்களுக்கு வந்து சிலைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. உயிரோடு இருக்கும்போது பாதுகாப்பு இல்லைங்கிறது வேற, சிலைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது ரொம்ப அவமானகரமான விஷயம். அப்ப அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல அவங்களுக்கு அதிக அரசு அதிகாரம் தேவைப்படுது. அரசுல வந்து ஒரு அங்கமாக இருக்கிற போதே அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருது. அவங்க ரோட்ல நின்று போராடுற இடத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறது சரியான பார்வை இல்லை. அதனால ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவின் கோரிக்கை. அதைத்தான் வந்து அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினார். அதனால பங்கேற்பது என்பது அவர்களுடைய பாதை, பங்கேற்பு செய்யக்கூடாது என்பது இடதுசாரிகளினுடைய பாதை. ஆனா ரெண்டு பேரும் எதற்காக அதை வந்து முன்வைக்கிறாங்க? ஒருவர் ஏன் பங்கேற்கிறார், ஒருவர் ஏன் பங்கேற்கவில்லைன்னா ஆனால் ஆதரவு நிலைப்பாட்டில் ஒன்னா தானே இருக்காங்க. அவைக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒண்ணுதான். அதிகார பங்கேற்புல முரண்படுறாங்க. ஏன்னா அவர்களுடைய நன்மதிப்பு ஏதாவது நாளைக்கு வந்து விமர்சனத்துக்குரியதா மாறும். விஜய்கிட்ட கேட்க முடியாத கேள்வியை பூரா யார்கிட்ட கேட்குறாங்க? பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து டெய்லி காலையில் ஃபோன் பண்ணி வீரபாண்டியன்ட்ட கேட்டு தான் எல்லாமே செய்கிறாங்களா? இப்போ பல்கலைக்கழகத்திற்கு வந்து இந்த யூஜிசி மெம்பர் போடுறாங்க 5 பேர் கொண்டு இல்லையா? அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இவங்ககிட்ட அனுமதி கேட்குறாங்களா? அப்படி இல்லைல்ல, அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளாம் யாரை பொறுப்பேற்க யாரை நீங்கள் பொறுப்பேற்க வைக்கிறீர்கள்? கூட்டணி கட்சிகளை தான் பொறுப்பேற்க வைக்கிறீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, தெளிவான கருத்து சொல்வதற்கான எந்த முன்முடிவும் இல்லை, தெரியலைங்கிறதால இப்ப சந்திக்க மாட்டேங்கிறாரு. மோடி சந்திக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர்கிட்ட பதில் இல்லை. விஜயும் சந்திக்க மாட்டேங்கிறாரு, அவர்கிட்டையும் பதில் இல்லை. மோடி இத்தனைக்கு சிறந்த பேச்சாளர், இவர் பேச்சாளரும் இல்லை. அதான் சார் பேசுற எல்லா இடங்கள்ல யாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும்போது பேசுவாரு, ஸ்கிரிப்ட் பேப்பர் வராத அன்னைக்கு அவர் பேசுவாரா? திடீர்னு ஊம்ப மாதிரி 3 நாளா சட்டப்பேரவையில உட்கார்ந்துருக்காருல, அப்புறம் திடீர்னு பொங்குறாருல. நாங்க பேசுன்னு கேக்குறீங்க, பேச ஆரம்பிச்சா எழுந்து வெளியே ஓடிடுறீங்க. நாங்க பஞ்ச டைலாக்லாம் நல்லா பேசுவாருங்க. சொந்த அறிவுல இருந்து பேசணும்ல, சுயமாக சிந்தித்து சுயமாக ஒரு கருத்தை உருவாக்கி நீங்க அங்கிருந்து பேசினா தானே உங்க கருத்தா இருக்கும். நீங்க யாரோ எழுதி கொடுக்கறத வச்சுட்டு நீங்க வந்து அந்த தீர்ந்து போன சக்தி, தூர்த்து போன சக்தி, இதெல்லாம் வந்து நீங்க அடுக்குமொழியில் எழுதி கொடுக்குறது, அதுக்கு எழுதி கொடுக்குற ஆள் இருக்காங்க. அது எப்படி அவரின் கருத்தா இருக்கும்? அவரின் கருத்தை போல நம்ம நம்பலாம், அவ்வளவுதானே தவிர. அதனால அதெல்லாம் வந்து அவர்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி கட்சிகளுக்கு தாவேகா மீது இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு எடுத்துக்கலாமா சார்? ஏங்க, இவங்க பெரும்பான்மை நிரூபிக்க உதவிட்டாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஏன் திருட்டு வேலை பார்க்குறாங்க? அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை களவு செய்வதற்கு காரணம் என்ன? எதுக்கு எம்எல்ஏக்களை ஆட்டைய போடுற? ஏன் கூப்பிடுற? எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொன்னாரு? எங்களை அழைத்தார்கள்,
அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாருல்ல. அப்புறம் நெருக்கி கேட்டோன்னா நாங்களா தான் போனோங்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, உளறிட்டார். வைகோ வளர்ந்த மாதிரி அதேதான். வைகோ முதல்ல என்ன சொன்னாரு, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நாங்களே பிரச்சாரம் செய்வோம்னு சொன்னோம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டயலாக் ஓபன் பண்றீங்களோ அதுதான் யதார்த்தம். அப்புறம் நெருக்கடி வருதுங்கிறதுக்காக மாத்தி பேசி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், நீங்கள் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம், டெக்னிக்கல் எரராகவும் இருக்கலாம், அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏமாத்துங்க. அது எந்த அரசியல்வாதி செய்தாலும் தவறான கருத்து. பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு உதவியதற்கு பின்னால் அதிமுக பிரமுகர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட செயலாளர்களை சாரையாக கூட்டமாக கும்பலாக சனிக்கிழமை தோறும் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலே சேர்ப்பது, வாய்ப்பு இருந்தால் தலைமைச் செயலகத்திலே சேர்க்கிறது, அமைச்சருடைய இடத்திலே சேர்க்கிறது, அலுவலகத்திலே சேர்க்கிறதுன்னு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை சகிக்க முடியாமல் தான் கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, தேவைப்பட்டா தனிச்சு போட்டு. ஏன்னா அவங்க குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்கே ஒரு குடும்பம் அவுத்து போட்டு ஆடிச்சான்ற மாதிரி, அது திமுக வேணா அதிமுக வேணான்னு மக்கள் ஓட்டு போடுறான். நீ மறுபடியும் போய் அதிமுக காரனை பூரா தாவேக்கால சேர்த்துக்கிட்டு தாவேக்காவே ஒரு அதிமுக தான் சொன்னா தமிழ்நாட்டில் எதுக்கு 2 அதிமுக? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? எதுக்கு 2 கட்சி நடத்தணும்? அதிமுக பார்ட் 1 பார்ட் 2 அது பாகுபலியா என்ன? பார்ட் 1 பார்ட் 2 தேவையில்லைல. அப்ப இந்த அரசியலை ஏன் செய்யறாங்கன்னா இது ஒரு பித்தலாட்ட அரசியல், இது ஒரு மோசடி அரசியல் அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கிறாங்க. அதனால இது எவ்வளவு நாள் ஓடும்? கம்யூனிஸ்டுகளை எவ்வளவு நாள் இவர்கள் செய்து கொள்வார்கள், அல்லது கம்யூனிஸ்டுகள் இவர்களுடைய தவறுகளை எவ்வளவு நாள் பொறுத்துக் கொள்வார்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. அதற்கான ஒரு மாற்று திட்டம் தான் நாங்கள் தேவைப்பட்டால் தனிச்சு போடுவோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய தொகுதியான பெரம்பூருக்கு முதல் முறை போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எப்பயாவது போனாரு அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு, வேற என்னத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அவர் தொகுதிக்கு மாதம் ஒரு முறை வருவேன்னாரு, 2 மாதம் கழித்து தான் வந்தாரு. அதனால அவர் அவர் தன்னை ஒரு பெரிய மாஸ் லீடராக கிரியேட் பண்ணி பிரத்யேக செயலில உருவாக்கி இருக்காங்க சார், மக்கள் குறைகளை சொல்றதுக்கு. அதெல்லாம் ஏற்கனவே உள்ளதுங்க. அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி கொள்வதுங்கிறது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். டோல் ஃப்ரீ நம்பர் புதுசா, இப்போ நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 108க்கு ஃபோன் பண்ணுறேன், அது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது ஏற்கனவே அந்த மாதிரி பல டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, பல செயலிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அதைத்தான் நம்ம கேட்குறோம். ஏற்கனவே இருந்த உரிமையை பாதுகாப்பீர்களா, இல்லை மத்திய அரசாங்கத்திட்ட போய் அடமானம் வைக்கலாம்? அதான் கேள்வி. நீங்கள் ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க போறேன் அப்படின்னு சொல்றது வெறும் வாய்ச்சாலமா இருக்கா, செயல் வடிவமா இருக்கா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்க கனிம வள கொள்ளை நடக்குது, அமைச்சர் போய் கனிம வளத்தினுடைய அமைச்சர் பிறகு போய் ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு முதல்ல சொல்றீங்க. 3 நாள் கழிச்சு என்ன சொல்றீங்க? கனிம வள கொள்ளைக்கு நாங்கள் ஒப்புதல் அளிச்சிட்டோம், 1 வருஷம் நீட்டிப்பு பண்ணிட்டோம். அப்போ உங்கள் அரசாங்கம், உங்களுடைய முகம் எது? நீங்கள் அதிகாரத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய முகம் எதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அதைத்தான் இடதுசாரிகள் வருத்தத்தோட பதிவு செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி திமுக தாவேக அரசு குதிரை பேரத்தை ஈடுபடுறதா சொல்லி ஆளுநர் புகார் அளிச்சிருக்காங்க. இப்போ மீண்டும் புகார் அளிக்க போறாங்க. இந்த புகார் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகுவதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நடவடிக்கை திமுக? இல்ல, நீதிமன்றத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய ஈரம் காய்வதற்கு முன்பு, நான் ஓட்டு போட்டதுக்கான மை முழுசா கரைகிறதுக்கு முன்னாடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் லட்சக்கணக்கான வாக்காளர்கள்ட்ட ஓட்டு வாங்கி நம்பிக்கைக்குரிய ஓட்டை வாங்கிட்டு அதை அவமானப்படுத்துகிற விதமாக ராஜினாமா செஞ்சுட்டு யாரு தோக்கடித்தார்களோ அந்த கட்சியில போய் சேர்றாங்க. கரூர்ல மதியழகனை MR விஜயபாஸ்கரை தோக்கடிச்சாரு. இப்ப போய் அந்த கட்சியில தானே சேர்றாரு. இது என்ன வகையான அரசியல் ஜனநாயக பண்பு? ஜனநாயகத்தை காக்கணும், மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும் தானே கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு அளிச்சுன்னு சொன்னாங்க. நீங்க ஜனநாயகத்தை மதிக்கிறீங்களா? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜனநாயகத்தினுடைய மாண்பை உங்களுடைய தோழமை கட்சிகள் அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு அளித்தார்கள் என்றால், அவங்களை நம்பாம இன்னொரு பெரும்பான்மையை நாங்கள் எங்க சின்னத்திலே உருவாக்க போறோம், விசிலே உருவாக்க போறோம் என்று வேறு கட்சி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கக்கூடிய, குதிரை பேரம் பேசக்கூடிய ஒரு மோசடித்தனமான குறுக்கு வழி பாதையை நீங்கள் தேர்வு செய்வது என்பது எப்படி சரியா இருக்க முடியும்? அதிமுக என்கிற கட்சியை நீங்கள் அழிப்பது என்பதை எப்படி ஏற்க முடியும்? ரொம்ப மோசமான ஒரு வழிமுறை இது. இவ்வளவு அட்டூழியத்தையும் பண்ணிட்டு நாங்க தூய சக்தின்னு வேற சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு கூச்சமே இல்லையே, வெக்கமே இல்லையே?
இது நீங்கள் அரசியல்ல வந்து நீங்கள் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? நீங்க குட்கா பாஸ்கரை கூட்டிட்டு வந்து தூய சக்தின்னு நான் சொல்றேன்னா இது காமெடியா இருக்குமா இருக்காதா? அவர் மேல 85 கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு, மோசடி வழக்கு அவர் மேல சிபிஐல இன்னைக்கு வழக்கு இருக்க. பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல தினசரி வந்து 14 லட்சம் வரைக்கும் வாங்கினாருன்னு தினசரி வாங்கினாருன்னு கூட குற்றச்சாட்டு இருக்கு. எத்தனையோ குற்றச்சாட்டு இருக்க. மணல் மாஃபியா, மணல் திருநாருன்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறவர்களை கூட்டிட்டு வர்றீங்கன்னா நீங்க அதிமுகவிலேயே வந்து பதவியில இல்லாதவன், அதிகாரத்துல இல்லாதவன், நேர்மையாளனை கூட்டு வந்தா பரவாயில்ல. இங்க வைகை செல்வனை கூட்டிட்டு வர்றதுக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட்டு வரதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஏன் வேறு கட்சியில இருந்து ஆட்களை வந்து நீங்கள் வந்து கூட்டு வர்றீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கு என்னைக்காவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? தானாக வருகிறார்கள். தானா அப்படி வருவாங்க? யாருமே தானா வரமாட்டாங்க. எல்லாருமே பதவியை அனுபவித்தவர்கள், அதிகாரத்தை அனுபவித்தவர்கள். அதன் வழியாக இப்ப ஆர்பி உதயகுமாருங்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னாரு? எங்க கட்சிக்கு வந்த முன்னாடி எம்புட்டு சொத்து சேர்த்தியா அதை மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இவ்வளவு நேர்மை யாராவது சொல்லியிருக்காங்களா அது வரைக்கும் அரசியல்ல? எங்க கட்சியில நீ என்ன வியாபாரம் பண்ணியிருக்க? பிசினஸ் பண்ணியிருக்கல. எங்க கட்சியை வச்சு ரெட்டலையை வச்சு நீ ஓட்டு வாங்கியிருக்க, ரெட்டலையை வச்சு மந்திரியா இருக்க, அம்மா பேரை சொல்லி நீ ஆட்டையை போட்டிருக்க, இவ்வளவு பொது சொத்தை அடிச்சிருக்க, இம்பிட்டு மாளிகை கட்டியிருக்க, இவ்வளவு வருமானத்துக்கு மீறி வழக்கு வந்து வரவு செலவு பார்த்துருக்கல, அதை மட்டும் கொடுத்துட்டு போயான்னு சொல்றாங்க. இல்லை, கொடுத்துட்டு வந்தா நம்ம பாராட்டலாம். நான் அதிமுகவில் சம்பாதித்த 500 கோடியை நான் வந்து அதிமுகவுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா தூய சக்தி வந்து தாவேகா நானே பாராட்டுவேன். நீ அப்படியே ஆளை கூட்டிட்டு வர்றிய, எப்படி சரியா இருக்க முடியும்? அதனால இது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு தாவேகா எம்எல்ஏ தூக்குனா ஏத்துக்குவாங்களா? அவர் பேச்சுக்காக கேட்கிறேன். இது ஒருவேளை அதிமுகவுக்கு பெரும்பான்மை பெறுவதில் ஒரு சிறிய சிக்கல் இருந்து தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 40-50 பேர் ஜெயிச்சிருந்து, ஒரு உல்டாவா கேட்கிறேன், 40-50 பேர் ஜெயிச்சு இதே மாதிரி வந்து தாவேகாவில் இருந்து எம்எல்ஏக்கள் வாரம் இணைகிறார்கள், எம்ஜிஆர் மாளிகையில் இணைகிறார்கள், எடப்பாடியார் முன்னிலையில் இணைகிறார்கள், சின்னம்மா வரவேற்கிறார்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? அது எப்படி உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற கதை மாதிரியே பிற கட்சி எம்எல்ஏக்களை திருடுபவன் எப்படி யோக்கியனா இருக்க முடியும்? உனக்கு என்ன யோக்கியது இருக்கு நான் கேட்கிறேன். உனக்கு ஒரு யோக்கியதையும் இல்லை. அதனால தூய சக்தின்னு சொல்றதையாவது முதல்ல நிறுத்தி தொலைங்க. நான் ஒரு அயோக்கிய சக்தி, திருட்டு சக்தி, நான் தூய சக்தி கிடையாது. நான் திமுக அதிமுகவினை தாண்டின ஒரு மோசடி பேர் வழி அப்படின்னு நீங்க ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை பாராட்டுறேன். ஓகே, எவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.